நண்பர்களே, இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாண்டா? முட்டை கிரேவி, முட்டை குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், மீன் குழம்பு சாப்பாடு தான் இன்னைக்கு. நல்ல தலைவேளை சாப்பாடு. இலை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சு நண்பர்களே. இலை காஞ்சி போச்சு, இலவசமாக கொடுத்தாங்க. காஞ்சி போச்சு இலை. பரவாயில்ல, நமக்கு தேவை இலை தான். இலையவா சாப்பிட போகிறோம், சோத்தை தான் திங்க போகிறோம். நம்மள இப்போ மணி எத்தனை தெரியுமா? மணி 3:30, 4 மணி இருக்குது. 4 மணி இருக்குமாப்பா? 4 மணி நண்பர்களே. கடினமான உழைப்பு. இப்போ தான் வண்டிக்கு போயிட்டு வந்தேன் நண்பர்களே. வந்த உடனே அருமையான முட்டை நண்பர்களே. இங்கே பாருங்கள், நல்லா முட்டை குழம்பு வச்சுருக்கேன். பொண்டாடி எனக்கு 5 முட்டை வச்சுருக்காங்க. அடி என் மேலே எவ்வளோ பாசனம் வருங்க என் பொண்டாட்டிக்கு. 5 முட்டை நண்பர்களே. இப்படி பார்ப்போம், எப்படி டேஸ்ட்டுன்னு பார்த்துருவோம். சிரிடி நீ சிரிடி. நான் நண்பர்களே செந்தில் மாதிரி இருக்கணும், நடிகர் செந்தில் மாதிரி இருக்கணும். சிரிக்கிறாங்க, அப்படி சிரிப்பீங்க பார்த்து நேற்று. நண்பர்களே செம்ம டேஸ்டாக இருக்குது, செம்ம பசி நண்பர்களே. என்னடி குழம்பு ஒன்றும் சரியில்லை. நல்லா தானே 10 நாள் நீ பிடிச்சிருக்கு, உரப்பும்ல ஒன்றும்ல. பசி ருசி அறியாதுவாங்க, ஆனால் உண்மையிலேயே பசிலையும் கூட குழம்பு நல்லாலேன்னு தோணுது. மொழா அப்படி இல்லையா? சரி விடு விடு நண்பர்களே. நல்லாலே சொல்லுவேன், இன்னைக்கு ரொம்பவே நல்லா தான் நண்பர்களே. பரவாயில்ல, என் முன்னாடி வச்சது எனக்கு நல்லா தான் இருக்குது. மொளாப்படி வாங்கிது நல்லா வைப்பேன் குழம்பு. உண்மையில் போய் பேசக்கூடாது வீடியோவில். பரவாயில்ல, நல்லா தெரியும். இந்த ஹோட்டலில் மீன் குழம்பு வாங்கினேன். சென்னைக்கு போயிட்டு வந்தேன் நண்பர்களே. சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி மீசை எடுத்துட்டேன். ஒரு ஷூட்டிங்க, ஒரு யூடியூப் சேனலுக்காண்டி. இது ஹோட்டலில் வாங்கின மீன் குழம்பு நண்பர்களே. எப்படின்னு பார்ப்போம். ஆஹா, சூப்பர். ஏய் நல்லா இருக்குமா, உனக்கு கொஞ்சம் வைக்கிறேன், சாப்பிடு. சூப்பராக இருக்கு. குழம்பு சூப்பராக இருக்குது. இன்னொரு ரவுண்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்மளோட மீன் குழம்பு.
நீ வீடியோ எப்படி கட் பண்ண நான் சாப்பாடு எடுத்துறேன். நீ வீடியோ கட் பண்ணாத. சூப்பராக இருக்குது நம்மள மீன் குழம்பு. உனக்கு வேணுமா? சரி சரி, ஒன்றும் சொல்ல மாட்டேன், அழிக்க மாட்டேன், வச்சுக்கோ. சரி சரி சரி. ரசம் நண்பர்ல. இந்த கருவு எல்லாத்தையும் விட்டு வெளு. செம்ம டேஸ்ட். முதல்லாம் பார்த்தீங்கன்னா போல புருஷன் வச்ச தட்டில் தான் பொண்டாட்டி சாப்பிடுவாங்க. இப்போ பொண்டாட்டி வச்ச தட்டில் புருஷன் சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு. நானே பொண்டாட்டி ஒரு நாள் நம்ம எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடவே மாட்டான் போல. இன்றைக்கி வேணால் கொஞ்சம் சோறு வச்சு பார்ப்போம், சாப்பாடு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த வயிறு அனுபவம் தான் இப்படின்றா, நம்ம வீடியோ பண்ண போல அப்படின்றா. நான் வச்ச சாப்பாடை என்னுடைய மனைவி கொஞ்சம் வைப்பேன், நீ சாப்பிடணும்னு பார்ப்போம். இன்னும் ஆசை கணக்கும் சாப்பிட ஏன் ஆசை பொண்டாட்டி. உனக்காண்டி பாரு, 3 கருவு இந்த கொஞ்சம் வெள்ளை உழைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குப்பா, இருந்தா சாப்பிட்றதாங்க பின்னாடி. ஏண்டி புரிசை வச்ச சாப்பாடு சாப்பிட முடியா? இவனை பாசம் இல்லையா? இல்லையா? சாப்பிடணா ஓகேவா? வைக்க சொல்கிறேன், என் முன்னாடி வைக்க சொல்கிறா. வேணாம்னு ஓப்பனை சொல்ல நான் எடுத்துடுறேன். வைக்கவா வேணாமா? வேணாம். வேணாம். ஓகே. பற்றி நண்பர்களே, என் வாழ்க்கை இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் சம்பாதிச்சு தர காசு கூட வேணுமா? வேணாம். அப்போ சோத்துக்கணும் நீங்கள். சிமிச்சா அடிப்பீங்களா? நீ மட்டுமே என்னை பார்த்து சிரிக்க, ஊரே சிரிக்குது, நடிகர் செந்தில் மாதிரி இருக்கீங்க. அதனால் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மதுரை மீசமணி மிக்க அழுத்தறிவித்துண்டு நன்றி கூறி விடைபெறுவீரே என்று. அதுக்கு முன்னாடி ஒன்று ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, லைசன்ஸாக பயில வச்சுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.